ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறபடி, சாயங்காலங்களும் விடியற்காலங்களும் ஆகி 2025 ஆனது மாத்திரமல்ல, ஒரு மாதமும் ஓடிவிட்டது. இரண்டாவது மாதத்தினுடைய முதல் வாரம் வரைக்குமாக நாம் வந்துவிட்டோம். காலங்கள் மாறுகின்றன, சூழ்நிலைகள் மாறுகின்றன, வித்தியாசமான அனுபவங்களினூடாக கடந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகின்றன. விபத்துகள், மோசங்கள், விக்கினங்கள், எத்தனையோ விஷயங்கள் வந்தாலும் மாறாமல் இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இருக்கிறேன் என்கிற நாமமுள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். ஆகவே அந்த தைரியத்தோடு கூட நாம் போவோம். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட எப்போதும், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். அந்த தைரியத்தில் நாம் முன்னேறி செல்வோம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளிலே நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 13வது அதிகாரம். எபிரேயர் 13வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். எபிரேயர் 13:1 என்ன வாசிக்கின்றோம்? சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. ஆர்சி பைபிளில் போட்டிருக்குது, சகோதர அன்பு தொடர கடவுது. சகோதர அன்பு தொடர கடவுது. சில நேரங்களில் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருங்க, ஸ்டக் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சகோதர ஸ்நேகம் தொடர்ந்து துவங்கினால் போதாது, அது என்ன செய்ய வேண்டுமாம்? நிலைத்திருக்க வேண்டும், அது தொடர வேண்டும். உண்மையிலேயே நம்மளுடைய கிறிஸ்தவத்தில் தாங்க இந்த பிரதர்னு கூப்பிடுறது நம்மள தான் என்னதுங்க அதிகமாக பரவலாக இருக்குது. அதுவும் நம்மளுடைய சபை பிரிவுக்கு பேரே என்னதாங்க? பிரதரன் மூவ்மெண்ட். பிரதரன் அயர்லாண்டில், டப்ளினில் சில சகோதரர்களாக சேர்ந்து வேதத்தை என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? தியானிக்க ஆரம்பித்தாங்க. அவர்களுடைய அந்த தியானத்தின் வெளிப்பாடாக, தியானத்தினுடைய ரிசல்ட்டாக சில விஷயங்கள் வந்தன. அதில் இருந்து துவங்கப்பட்டது தான் இந்த பிரதரன் மூவ்மெண்ட், இந்த சகோதர இயக்கம். ஆகவே சகோதர சிநேகம் அல்லது சகோதரத்துவம் என்பது கிறிஸ்தவர்களுக்கே இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு. அதிலேயும் நம்முடைய சபை பிரிவை பொறுத்த மட்டும் இது நம்முடைய ஐடென்டிட்டி, இது நம்முடைய அடையாளமாக இருக்க வேண்டும். தட்ஸ் அ வெரி ஐடென்டிட்டி ஆஃப் ஆர் டினாமினேஷன். சகோதரத்துவம். ஆண்டவரே பாருங்கள், தேவன் நமக்கு வச்சிருக்கிற ஒரு பர்பஸ், பிதாவாகிய தேவன் நமக்கு வச்சிருக்கிற பர்பஸ் என்ன? ரோமர் 8 வாசிக்கிறோம் இல்லையா? 8:29 தம்முடைய குமாரன், ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே. அப்போ பிதாவாகிய தேவன் நம்மளெல்லாம் எப்படி பார்க்குறாருங்க? குமாரனுடைய சகோதரர். நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக பார்க்கிறாரு. குமாரனுக்கு நம்ம யாராக இருக்கணுமா? சகோதரராக இருக்க வேண்டும். சகோதரராக வேறு உலகத்தில் இருக்கிற அதாவது தேவன் நானே கர்த்தர், என்னையன்றி உங்களுக்கு வேறு ஒரு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டும்னு சொன்னாலே, இந்த உலகத்திலே தேவன்னா அது யார் தாங்க? நம்முடைய ஆண்டவர். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள்லாம் பல விஷயங்களை தெய்வங்களாக கருதுகிறார்கள். பல நபர்களை, நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் மனிதர்களையே நம்மெல்லாம் என்ன செஞ்சிடறோங்க? தெய்வமாக கருத ஆரம்பிச்சிடுறோம். சாதாரண அரசியல் தலைவருக்கு முன்னாடியே நம்மலாம் எப்படி தான் போய்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குதுங்க. தவிழ்ந்து போக வேண்டியதாக இருக்குது, ஊர்ந்து போக வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை பாருங்கள், நம்ம எப்படி பார்க்கிறார்? சகோதரராக பார்க்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? ஒப்பாக வேண்டும் என்பதற்காகவே முன் குறித்திருக்கிறார். தேவன் நம்மை சகோதரராக பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். 17:1 இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்துன்னு வாசிக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் போது அவர் சொல்லுகிற சில வாசகங்களை பாருங்கள். 21வது வசனத்தை பாருங்கள். பிதாவை நோக்கி அவர் சொல்கிறாரு, அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும். பிதாட்ட சொல்கிறாரு, அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும். அப்புறம், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். என்ன ஒரு ப்ரிவிலேஜ் பாருங்கள். ஆண்டவர் நம்மளை எந்த இடத்துக்கு ரேஸ் பண்ணுறாரு? நீங்களும் நானும் அவரை நெருங்கக்கூட முடியாதவர்கள். அவர் தேவன். நமக்கும் அவருக்கும் பாவம் என்கிற மிகப்பெரிய விஷயம் இருந்தது. அது நம்மையும் அவரையும் தூரப்படுத்தினது. எந்த விதத்திலையும் அவரை சேர தகுதியற்றவர்கள்.
எந்த விதத்திலையும் அவரை நெருங்க தகுதியற்றவர்கள். ஆனால் ஆண்டவர் நம்மளை ஏதோ பாவத்திலிருந்து பாவ தண்டனையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி, சரிப்போ நீ மனுஷனாகவே இருந்துக்கோ, நீ அப்படியே ஓடு, நான் கடவுள், நான் ஒரு ஸ்தானத்தில் இருப்பேன், நான் பெரிய ஆள் அப்படிங்கிற இடத்துல வைக்காம கர்த்தர் நம்மளை எப்படி ஜெபம் பண்ணுறாரு? நாம் ஒன்றாக இருக்கிறது போல இவர்கள் நம்மில் ஒன்றாக இருக்க வேண்டும். நம்மில் ஆண்டவர் தமக்கோடு கூட இருக்கும்படியாக, தமக்கு சமமாக இருக்கும்படியாக, தம்முடைய சாயல்களிலே மக்கள்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். 22வது வசனத்தில் சொல்கிறாரு, நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆகவே சகோதரத்துவம், பிரதர்லி லவ், சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அதுலேயே பார்த்தீங்கன்னா எந்த அன்பு பெரிய அன்புங்கிற ஒரு பெரிய டிபேட்டே வந்துடுது. ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லாட்டி பிரதர்ஹுட்டா? சிநேகிதன் எல்லா காலத்திலையும் சிநேகிப்பான், அப்புறம் இடுக்கணில் உதவவே சகோதரன். அப்போ யார் பெரியவர்? ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கிளப்பு பண்ணி புதிய ஏற்பாட்டில் ஒரு வாசகம் வருது. அதான் என்னதுங்க? பிரதர்லி லவ், சகோதர ஸ்நேகம். ரெண்டையும் இணைச்சிட்டாரு. சகோதர ஸ்நேகம், சகோதர ஸ்நேகம். சகோதரர், நீங்கள் புதிய ஏற்பாட்டில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சகோதரரேன்னு அட்ரஸ் பண்ணுறது பலரும் அட்ரஸ் பண்ணுறதை பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டில் மட்டும் என் சகோதரரே அப்படிங்கிற வாசகம் 24 தடவை வருது. 24 தடவை என் சகோதரரே. அதில் குறிப்பாக ஒரு நிருபத்துக்கு உங்களுடைய கவனத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். யாக்கோபின் நிருபத்தை திருப்பிக்கோங்க. யாக்கோபின் நிருபம் 1வது அதிகாரம், அதனுடைய 2வது வசனத்தை பாருங்கள். என் சகோதரரே ஆரம்பிக்குதா? என் சகோதரரே. சரி, 2வது அதிகாரம் இல்லை, நான் என் சகோதரரை மட்டும் வாசிப்போம். 2வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை பாருங்கள், என் சகோதரரே. 14வது வசனத்தை பாருங்கள், 2:14 என் சகோதரரே. 3வது வசனம், 3வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள், என் சகோதரரே. 10வது வசனம் என் சகோதரரே இப்படி இருக்க லாகாது. 12வது வசனம், 3வது அதிகாரம் 12வது வசனம், என் சகோதரரே. வசனத்தை கொடுக்க எனக்கே பயமாக தான் இருக்குது, பரவாயில்ல. யாக்கோபின் நிருபம் 5வது அதிகாரம் 10வது வசனம், என் சகோதரரே, என் சகோதரரே. 12வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது? 12வது வசனம் விசேஷமாய் என் சகோதரர். இந்த எல்லா இடத்துலையும் என் சகோதரரேவா? இப்போ யாக்கோபு 4:4 பாருங்க, வாசிங்க. யாக்கோபு 4:4 விபசாரரே, விபசாரிகளே. ஏங்க இத்தனை தடவை என் சகோதரரே என் சகோதரரேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு கட்டத்தில் அவர் எப்படி அட்ரஸ் பண்ணுறாருங்க? விபச்சாரரே, விபச்சாரிகளே. என்ன ஒரு கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாரு. அதாவது என் சகோதரரே, விசேஷமாக என் சகோதரரே, பிரியமான என் சகோதரரேன்னு யாக்கோபு பல இடங்களில் சொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் இவங்களை சரி செய்யணும்னு வரும்போது அவருடைய கோபத்தினுடைய உச்சம் என்ன செய்யுதுங்க? வெளிப்படுது. விபச்சாரரே, விபச்சாரிகளேனா உலக பிரகாரமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அர்த்தத்தின்படி அல்ல. நீங்கள் முழு வேதாகமத்தையும் பழைய ஏற்பாட்டில் விசேஷமாக நீங்கள் வாசிங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். எப்போல்லாம் தேவன் எதிர்பார்க்குற ஸ்டாண்டர்டை விட்டு மக்கள் தவறி போகிறாங்களோ அவங்களுடைய பின்வாங்குதலை, அவர்களுடைய இடறி போகுதலை தேவன் சோரம் போகுதலுக்கு ஒப்பிட்டு தான் என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஓர்டம். தேவன் சோரம் போகுதலுக்கு ஒப்பிட்டு தான் பேசுகிறார். பல இடத்துல நீங்கள் அதை பார்க்க முடியும். சோரம் போயிட்டாங்க. அதனால தான் இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு சோர மார்க்கமாய் போகிற ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் என்ன செய்ய சொன்னார்? கல்யாணம் பண்ண சொன்னார். யாரை? ஓசியாவை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. ஆண்டவருடைய இருதயத்தை வெளிப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய திருமண வாழ்க்கையே சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு மனுஷன் ஹோசியா. அப்போ இந்த அர்த்தத்தில் தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவரை விட்டு நீங்கள் போயிட்டீங்களே, அதை தான் சொல்கிறாரு. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? பல விஷயங்கள் அதில் பிரச்சனையாக இருந்தாலும் அதில் முக்கிய காரணம் 1வது வசனமே எப்படி ஸ்டார்ட் ஆகுது? 4:1 உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வந்திருக்கிறது. 11வது வசனத்தை பாருங்கள், சகோதரரே ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். அங்கே பல பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை தெரியுமா? அவங்களுக்குள்ள என்ன இல்லைங்க? சகோதர ஸ்நேகம் இல்லை, சகோதர ஐக்கியம் இல்லை, சகோதர ஒருமைப்பாடு இல்லை. ஆகவே அந்த விஷயத்தை எடுத்து சொல்லும்போது அவரே கொஞ்சம் கோவப்பட்டு சொல்கிறாரு, விபச்சாரரே, விபச்சாரிகளே. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் சகோதர ஸ்நேகத்தை வெளிப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் கிறிஸ்து பிதாவும் தேவனும் ஒன்றாயிருக்கிறது போல நாம் நமக்குள்ளே ஒன்றாயிருக்க வேண்டும். அவரோடு கூட என்ன செய்திருக்கணுமே? ஒன்றாயிருக்க வேண்டும். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய சகோதர ஸ்நேகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு பேதுரு ஒரு அருமையான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறார் பாருங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 22வது வசனம். 1 பேதுரு 1:22 என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். ஆகையால் நீங்கள்
மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்புகள். 3 விஷயத்த சொல்கிறாரு. உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட சகோதர சிநேகம் இருக்கக்கூடாது? ஃபஸ்ட்டு ஆண்டவர் நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே டோன்ட்ஸை சொல்லிட்டு தான் அடுத்து என்ன செய்வாருங்க, டூஸை சொல்லுவார். அதனால தான் ஆர் ஸ்டான்லி ஒரு சீரீஸே எடுத்தார், ஹவு நாட். அந்த சீரீஸே 10 செய்திகள். ஹவு நாட் டு ப்ரீச், ஹவு நாட் டு ப்ரே, ஹவு நாட் டு ரீட் த பைபிள், ஹவு நாட் டு மெடிடேட், எல்லாம் ஹவு நாட்ஸ். ஏன்னா ஆண்டவர் முத சுபம் இருக்கும் போதே இப்படி வந்து நீ ஜெபிக்கக்கூடாது, இப்படி ஜெபிக்கணும், இப்படி உபவாசிக்கக்கூடாது, இப்படி உபவாசிக்கணுங்கிறதுக்கு நான் சொன்னதுனாலேயே அவர் கொடுக்குற செய்திகளில் ஹவு நாட்டுக்காகவே என்ன செஞ்சாருங்க, சீரீஸை ஒதுக்குனார் ஆர் ஸ்டான்லி. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். ஸோ ஆண்டவர் வந்து ஃபஸ்ட்டு சகோதர சிநேகம் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். இங்கே பேதுரு மூலமாக என்ன சொல்கிறாராம், ஃபஸ்ட்டு எப்படி இருக்கக்கூடாது, மாயமுள்ளதாக இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்க வேண்டும், மாயமற்றதாக இருக்க வேண்டும். we can fake brotherly love. சகோதர சிநேகத்தை நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும், பாசாங்கு செய்ய முடியும், நடிக்க முடியும், வெளிப்புறத்திலே காட்ட முடியும். வெளிப்புறத்திலே சகோதரர்களை போல பழகிறவர்களாக இருந்து உட்புறத்திலே தவறான எண்ணம் கொண்டவர்களாக இருக்க முடியும். அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்கும்படி. அடுத்து சொல்கிறாரு, சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய். அப்போ மாயமற்ற, ஃபஸ்ட்டு இல்லாதது இருக்கக்கூடாதவைகள் என்ன செய்ய வேண்டும், களையப்பட வேண்டும். அப்படி மாயம் இல்லாமல் இருந்தால்தான் அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக மாறுங்க, சுத்த இருதயத்தோடு. பியூர் ஹார்ட், இங்கிலீஷில் போட்டிருக்குது பியூர் ஹார்ட். இன்றைக்கி நம்மளை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்ன, நான் எல்லாரையும் சகோதரராக பாவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் என்னுடைய சக விசுவாசியை, சக மனிதனை, அதாவது முதல்ல நம்முடைய இங்கே ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்லேருந்தே போவோமே, என்னுடைய சக விசுவாசியை, உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களை எல்லாவரையும் நான் சகோதரராக பாவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் மாயமுள்ள சகோதர சிநேகம் உள்ளவனாக இருக்கிறேனா அல்லது மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவனாக இருக்கிறேனா என்பதை நாம் முதலாவது சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய இருதயத்தில் எப்படி இருக்க வேண்டுங்க, பியூர் ஹார்ட், சுத்த இருதயத்துடனான ஒரு சகோதர சிநேகம் நமக்கு இருக்க வேண்டும். அடுத்து மூணாவது ஒரு விஷயம் சொல்கிறாரு, சுத்த இருதயத்தோட ஒருவர் எப்படி அன்பு கூற வேண்டும், ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும். ஊக்கமாய், இங்கிலீஷில் அதுக்கு போட்டிருக்கிற வார்த்தை ஃபர்வெண்ட். அதனுடைய பழைய அர்த்தம் ஒன்று இருக்குது, சூடான, கொதிக்கின்ற. ஆர்கேக் மீனிங் அதுக்கு ஒன்று இருக்குது. அப்படி யோசேப்புக்கு அவன் அவன் தம்பியை பார்த்த உடனே, தன்னுடைய தாயார் பெற்ற தம்பியை பார்த்த உடனே அவர்களுக்காக அவனுடைய உள்ள என்ன செஞ்சுதான், பொங்கினபடியால். வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, பென்யமீனை பார்த்த உடனே யோசேப்பினுடைய இருதயம் என்ன செஞ்சிருச்சு, பொங்குச்சு, அவனுடைய உள்ளம் பொங்குச்சு. அதுதான் ஃபர்வெண்ட். நம்முடைய அன்பு இப்படியாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். மாயமற்ற அன்பாக இருக்க வேண்டும், சுத்த இருதயத்தில் உண்டான அன்பாக இருக்க வேண்டும், ஊக்கமான அன்பாக இருக்க வேண்டும். ஆபிரகாமினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துவினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் என்ன உண்டாதுங்க, சண்டை உண்டாயிற்று. அப்போ பிரச்சனை பெருசாகுது. இப்போ 2 பேரும் பேசுகிறாங்க. ஆபிரகாம் யார், சித்தப்பாவும் பையனும் பேசுகிறாங்க. பேசும்போது உனக்கும் உன்னுடைய மந்தை மேய்ப்பருக்கும் நம்முடைய மந்தை மேய்ப்பருக்கும் சண்டை என்ன செய்யலாம், வேண்டாம் சொல்லிட்டு அடுத்து ஒரு வாசகம் சொல்லுவார். என்ன சொல்லுவார், நாம் சகோதரர். எவ்வளோ அழகாக டீல் பண்ணுறாரு பாருங்க. சீனியர் இவர் ஜூனியரை பார்த்து சொல்கிறாரு, நாம் சகோதரர். இவர் நினச்சிருந்தா அப்பர் ஹேண்ட் எடுத்துருக்கலாம், இவர் நினச்சிருந்தா என்ன செஞ்சுருக்கலாங்க, அப்பர் ஹேண்ட் எடுத்துருக்கலாம். இவர் நினச்சிருந்தா டிக்டேட் பண்ணியிருக்கலாம். அப்படியெல்லாம் பண்ணல. எப்பா, உன்னுடைய மந்தை மேய்ப்பருக்கும் என்னுடைய மந்தை மேய்ப்பருக்கும் என்ன வேண்டாம், சண்டை வேண்டாம். ஏன், நாம் யார், சகோதரர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சகோதர சிநேகத்தை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் சகோதரராக இருக்கிறோம், தேவனுக்கு சகோதரராக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்கு சகோதரராக இருக்கோம். நாம் ஒருவரில் ஒருவர் ஒன்றாக இருக்கிறது போல, தேவனிடத்தில் நாம் ஒன்றாக இருக்கிறது போல நம்மில் நாமே ஒருவரில் ஒருவர் ஒன்றாக இருக்க வேண்டும். இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சகோதர சிநேகம் எப்படி இருக்கிறது, ஒருமுறை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அது மாயமற்ற சகோதர சிநேகமாக இருக்க வேண்டும், சுத்த மனதிலிருந்து வெளிப்படுகிற சகோதர சிநேகமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட சிநேகமாக இருக்க வேண்டும், ஊக்கமான சகோதர சிநேகமாக இருக்க வேண்டும். இதற்கு ஒரு மனிதனுடைய ஒரு கதாபாத்திரத்தை உங்களுக்கு முன்பாக முன்னிறுத்தி அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட சகோதர சிநேகத்தை நான் வெளிப்படுத்தி என்னுடைய செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். அதனுடைய ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம் என்ன வாசிக்கின்றோம்? அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அருமையான வாசகம். என் சகோதரரை நான் என்ன செய்கிறேன், தேடுகிறேன். சொல்லுவது யார்? யோசேப்பு.
யோசேப்பு, சகோதரரை தேடுகிற யோசேப்பு. அப்பா சொல்லிட்டாரு, நீ போ. என்ன சொல்கிறாரு பாருங்கள் 13 வசனத்தில், அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன். வேதத்தில் இதோ போகிறேங்கிற ஃப்ரேஸை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சொன்னதில் ஒரு முக்கியமான ஆள், அல்லது ஒரே ஆள் பழைய ஏற்பாட்டில் யார் தாங்க? யோசேப்பு. இதோ போகிறேன், இதோ போகிறேன், இதோ அடியேன். ஒரு செய்தி ஞாபகம் இருக்கா? இதோ போகிறேன். யோசேப்பு சொல்கிறேன், இந்தா போகிறேன்ப்பா, இதோ போகிறேன். அப்பா எங்கே போய் தேட சொன்னார்? அப்பா எங்கே போய் தேட சொன்னார்? சீகேம். சரி, ரைட். இப்போ இவர் என்ன நினைக்கிற, என்ன சொல்லி தேட சொல்கிறாரு 14 வசனத்தில்? அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய க்ஷேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். நமக்கு இந்த யோசேப்புக்கும் அவனுடைய சகோதரருக்கும் உண்டான உறவு எப்படி இருந்தது நமக்கு நல்லா தெரியும். எப்படி இருந்தது? ரொம்ப பிரதர்லி லவ் இருந்ததா? இல்லை. எப்படி இருந்தது? அதில் என்னென்ன டிஸ்கிரிப்ஷன்லாம் பாருங்கள். யோசேப்பு யாரை தேடி போகிறார் பாருங்கள், எப்படிப்பட்ட சகோதரரை தேடி போகிறார் பாருங்கள். முதலாவதாக 4வது வசனத்தை பாருங்கள். 4வது வசனம் 37:4. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல். நம்பர் ஃபர்ஸ்ட் விஷயம், இவங்க அண்ணன் மாதிரி இவங்ககிட்ட எப்படி பேச மாட்டாங்கங்க? பட்சமாய். ஆர்சி பைபிளில் போட்டிருக்குது, பாசமாக என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? பேச மாட்டேங்கிறாங்க. யோசேப்பு யாரை தேடி சென்றான் என்று சொன்னால், பாசமாய் பேசாத சகோதரரை என்ன செய்கிறான்? தேடி செல்லுகிறான். இன்னைக்கு உருகி பேசினாலே பல பேர் என்ன செஞ்சுட்டு போகிறாங்க? கலந்து போகிறாங்க. ஆனால் யோசேப்பு பட்சமாய் பேசவில்லை, பாசத்தோடு பேசவில்லை. ஆனால் என்ன செய்கிறாருங்க? தேடி போகிறார். அவனோட பட்சமாய் பேசவில்லை. எப்படி? அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த இன்டென்சிட்டி, அந்த வெறுப்பினுடைய இன்டென்சிட்டி, பகையினுடைய இன்டென்சிட்டி எப்படி அது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், அவனோட ஃபஸ்ட்டு அவங்க பண்ணுறது என்ன இல்லைங்க? பட்சமாய் பேசுகிறதில்லை. பட்சமாய் பேசாத உடனே அடுத்து ஸ்டார்ட் ஆகிறது என்னதுங்க? பகை. அவனை என்ன செய்தார்களாம்? பகைத்தார்கள். இன்றைக்கி பல இடங்கள் இப்படி தான் ஆரம்பம். பட்சமாய் பேசாமல் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு சிம்டம். அது அடுத்து எங்கே போய் கொண்டு போய் முடியுங்க? பகையில் கொண்டு போய் முடியும். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? அடுத்து 5வது வசனத்தில் கடைசி வாசகம் என்ன வாசிக்கிறோம்? யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அதே வாசகம் 8வது வசனத்திலே வருகிறது. அவனை, கடைசி வாசனம், அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 11வது வசனத்தை வாசியுங்கள். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். யோசேப்பு யாரை தேடுகிறான்? பட்சமாய் பேசாத சகோதரரை தேடுகிறான். யோசேப்பு யாரை தேடுகிறான்? பகைத்த சகோதரரை தேடுகிறான். யோசேப்பு யாரை தேடுகிறான்? அதிகமாய் பகைத்த சகோதரரை தேடுகிறான். யோசேப்பு யாரை தேடுகிறான்? தன்னுடைய வார்த்தை நிமித்தமும் தன்னுடைய சொப்பனை நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தவர்களை தேடுகிறான். 20வது வசனம் என்ன வாசிக்கிறோம்? நாம் அவனை கொல்ல முயற்சிக்கின்ற சகோதரரை தான் யோசேப்பு என்ன செய்ய போகிறார்? தேடப் போகின்றார். கொல்ல முயற்சி எடுத்தவர்கள். அது மாத்திரமல்ல, 23வது வசனத்தை என்ன பாருங்கள். 23வது வசனம், யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ண அங்கேயே அவர்கள் அவனுக்கு பிரியமானதை, அவனுடைய உடைமைகளை என்ன செய்து விட்டார்கள்? உரிந்து போட்டார்கள், அதை கெடுத்து விட்டார்கள். இப்படிப்பட்ட சகோதரர் தான் யோசேப்புக்கு இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, 28வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். யோசேப்பு பட்சமாய் பேசாத, அதிகமாய் பகைத்த, பொறாமை கொண்ட, கொலை செய்ய முயற்சித்த, அவனுக்கு விருப்பமானதை கெடுத்த, எடுத்துக்கொண்ட, விற்று போட்ட மக்களை தான், சகோதரரை தான் என்ன செய்கிறானாம்? தேடி செல்லுகிறான். சகோதர ஸ்நேகம் எப்படி இருக்கிறது? அவனுடைய சகோதர ஸ்நேகம் எங்கே? நம்முடைய சகோதர ஸ்நேகம் எங்கே? யோசேப்பிட்ட போய், யோசேப்பே எப்படிப்பா உன்னால் இப்படி முடியுது? உங்கள் அன்னைமாரெலாம் உன்னைய பகைக்கிறாங்க, உங்க கூட ஒரு பாசமாக கூட என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாதுங்க. ஏன்னா பேரலாம் 4 பேர் இல்லையா? 2 மனைவிகள் 2 மறுமனையாட்டிகள். பேரலாம் பல பேர் பிரசவிக்கப்பட்டு இருந்ததுனால ரொம்ப பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது.
ஆனால் பாசமாக பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. பகைக்கிறார்கள், அதிகமாக பகைக்கிறார்கள். யோசேப்பே ஏன் ஒன்னால், எப்படி ஒன்னால் இதை செய்ய முடிந்தது என்று கேட்டால் யோசேப்பு நமக்கு சில குறிப்புகளை சொல்லுவான். அதுவும் யோசேப்பினுடைய செயலை பாருங்கள். அப்பா சீஹேமில் இருக்கிறவங்கள தான் போய் பார்க்க சொன்னார். எப்ரோன்லேருந்து சீஹேம் 50 மைல். 50 மைல்னால் இந்த நம்முடைய கிலோமீட்டர் கணக்கில் சொல்ல போனால் 80 கிலோமீட்டர். வீட்டிலேருந்து எவ்வளோ தூரம் கிளம்பி போகிறாருங்க? 80 கிலோமீட்டர். இத்தனைக்கும் வீட்டில் யார் இருக்காங்க? வேலைக்காரர்கள் உண்டு. வீட்டில் வேலைக்காரர்கள் உண்டு, அனுப்பி வைப்பதற்கு வேலைக்காரர்கள் உண்டு. ஆனால் அப்பா யாரை தான் நம்பி அனுப்புகிறாருங்க? பையன் அனுப்புகிறாரு. ஏன்னா அவன் தான் ரிப்போர்ட் கரெக்டாக வரும். ஏன்னா பிள்ளைகளினுடைய பாவங்களை கரெக்டாக என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியும், எல்லா ரிப்போர்ட்டும் கரெக்டாக வந்துடுது. அதனால் வேறு யாருனாலுமே இவங்க மேனிப்புலேட் பண்ணிவிடுவாங்க, எதையாச்சும் சொல்லிவிடுவாங்க, த்ரெட்டன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு உள்ளதை உள்ளபடி சொல்லுகின்ற இந்த யோசேப்பை தான் யார் அப்பா அனுப்புகிறாரு. அப்பா சொல்கிறாரு, எப்ரோனில் இருக்கிறோம்ப்பா, இப்போ இங்கேருந்து நம்ம எங்கே போகணும்? சீஹேமுக்கு போகணும். சீஹேம் 50 மைலு, 80 கிலோமீட்ரு. இவன் நினச்சிருந்தா அப்பா சொன்னதை செய்யணும்னா என்ன செஞ்சுருக்கணுங்க? சீஹேமில் மட்டும் முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு போய் என்ன செஞ்சுருக்கலாம்? ரிட்டர்ன் ஆகிருக்கலாம், கிடைக்கல. ஆனால் அப்படி பண்ணலைங்க. அப்பா சொல்லிட்டாரு, அவங்கள நான் பார்த்து அவங்கள குறித்தும் அவங்களுடைய சேமத்தையும் ஆடுகளினுடைய நிலைமையும் எனக்கு என்ன செய்யணும், அப்டேட் வேணும்னு சொன்னதுனால அதோடு நிற்காமல் அங்கேருந்து அவன் எங்கே போகிறான்? சீஹேமில் இல்லைன்னு உடனே எங்கே போகிறானுங்க? வேதத்தில் வாசிக்கிறோம், சீஹேமுக்கு போனான். 15 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடுத்து எங்கே போகிறதுன்னு என்ன செய்யலை, தெரியலை. இந்த மனிதன் அதாவது அவன் ஒரு மனிதன் இருக்கான் இல்லையா, அதெல்லாம் தேவன். இதெல்லாம் நீங்கள் வேதத்தில் அன்னேம்டு ஒன் மேன்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கர்த்தர் அனுப்புகிற ஆட்கள். வேதத்தில் அன்னேம்டு ஒன் மேன்ஸ்லாம் யாருங்க? தேவன் அனுப்புகிற ஆட்கள். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அன்னேம்டு ஒன் மேனை கர்த்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். ஒரு மனுஷன் தேடுறானே, ஒரு மனுஷன் இவர்கிட்ட இன்டராகேட் பண்ணுறானே, கேள்வி கேட்குறானே, அது வரைக்கும் இவர் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாருங்க, துரிஞ்சிக்கிட்டே இருக்கிறார். சீஹேமுக்கு அடுத்து எங்கே போகணுன்னு தெரியலை. ஆனால் இங்கிட்டும் அங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறார். 17 வயசு. இவருடைய அங்கிட்டும் இங்கிட்டும் அதாவது ஒரு இலக்கற்ற அங்கும் இங்குமாக அலைகின்ற செயலை பார்த்து யாரோ ஒருத்தர் கேட்குறாரு, அவன் யாரை தேடுகிறான், என்ன தேடுகிறான் என்று தான் கேட்கிறார். அவன் எப்படி திரிந்தானா? வழி தப்பி திரிந்தான். அப்போ அவன் சொல்கிறேன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன். தோத்தான், சீஹேமிலிருந்து தோத்தான் அடுத்த ஒரு 15 மைல், இன்னொரு ஒரு 24 கிலோமீட்டர்ஸ். அதுக்கும் இவர் என்ன செய்கிறாருங்க, போகிறார். புதிய ஏற்பாட்டில் அந்த காணாமல் போன ஆட்டை பற்றி வரும்பொழுது வேதத்தில் ஒரு அருமையான வாசகம் வரும். அதை தேடி கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ, அதை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ என்று வேதத்தில் வசனம் வரும். நம்முடைய ஆண்டவரை பொறுத்த மட்டும் அதான். இவர் அடைகிற அறைக்கும் காணாத ஆட்டின் பின்னே கண்ணீரோடு அழிகிற ஆண்டவர் அதை கண்டுபிடிக்கும் அளவு என்ன செய்கிறாருங்க, தேடிக்கொண்டே இருக்கிறார். இங்கேயும் யோசேப்பு அன்னமாரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எந்த எல்லைக்கும் எந்த தூரத்திற்கும் எந்த பிரயாசத்தையும் எடுப்பதற்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார். யோசேப்பே இவ்வளோ தூரம் எஃபர்ட் எடுக்கிறியே, உங்கள் அப்பா சொன்ன மாதிரி சொல்லிட்டேன், ஆமாம் நீங்கள் சொன்னபடியே நானே செஞ்சிட்டேன்னு சொல்கிறதுக்கு சீஹேம்லேயே முடிச்சுட்டு போயிருந்துருக்கலாமே. நிறைய நேரத்தில் நம்முடைய கீழ்ப்படுதல் அப்படி தானே இருக்குது. பெற்றோர் வேலையை சொன்னால் செஞ்சுட்டேன்ல, நீங்கள் தானே சொன்னீங்க, இவ்வளோ தானே சொன்னீங்க, நீங்கள் இதை சொன்னீங்களா கூட என்று நாம் கேட்கிறோமே. அப்படியெல்லாம் என்ன செய்யலைங்க, சொல்லலை. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து போகிறாரு. யோசேப்பை எப்படி ஒன்றால் இதை முடிகிறது என்று கேட்டால் யோசேப்பு சொல்லுவான், சொன்னது யாரு? அப்பா. யோசேப்பிட்ட போய், யோசேப்பே எப்படி உன்னால் இப்படி உன்னுடைய சகோதரரை நேசிக்க முடிகிறது, எப்படி உன்னுடைய பகைத்த, உன்னை வெறுத்த, உன்மேல் எதிராக இருக்கக்கூடிய பொறாமை கொள்கிற உன்னுடைய சகோதரரை எப்படி ஐயா உன்னால் தேட முடிகிறது, நேசிக்க முடிகிறது என்று சொன்னால் யோசேப்பு சொல்லுவான் பதில், அது யாருடைய கட்டளை? அப்பா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் சகோதரரை தேட வேண்டும். எப்படிப்பட்ட சகோதரரை தேட வேண்டும்? பட்சமாய் பேசாத சகோதரரை தேட வேண்டும். எப்படிப்பட்ட சகோதரரை தேட வேண்டும்? பகைக்கிற சகோதரரை தேட வேண்டும். எப்படிப்பட்ட சகோதரரை தேட வேண்டும்? பொறாமை கொள்கிற சகோதரரை தேட வேண்டும். எப்படிப்பட்ட சகோதரரை தேட வேண்டும்? இன்னும் அதிகமாய் பகைக்கிற சகோதரரை தேட வேண்டும். எப்படிப்பட்ட சகோதரரை தேட வேண்டும்? கொலை செய்ய முயற்சிக்கிற சகோதரரை தேட வேண்டும். எப்படிப்பட்ட சகோதரரை தேட வேண்டும்? விற்று போடுகிற சகோதரரை தேட வேண்டும். ஏன்? சொன்னது யார்? அப்பா. அப்பா. யோசிப்பிட்ட கேட்ட அவன் சொல்லுவான், இது யாருடைய கட்டளை? அப்பா சொல்லியிருக்கார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய எல்லா விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள். பிதா தனக்கு சொன்னபடியே தான் அவர் என்ன செய்வாருங்க, செய்வார். மனுஷகுமாரன் தம்மை குறித்து
எழுதியிருக்கிறபடியே போய்கொண்டிருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தாகமாயிருக்கிறேங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறது கூட எதுக்காக தான் சொல்லுவாருங்க? எழுதப்பட்டிருக்கு, அதனால சொல்லுவார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் இட் வாஸ் மெஷர்ட் வேர்ட்ஸ். எவ்ரி வேர்ட் தட் ப்ரொசீடத் அவுட் ஆஃப் த மவுத் ஆஃப் ஜீசஸ் வாஸ் அ மெஷர்ட் வேர்ட் பிகாஸ் இட் வாஸ் ஆல் ப்ரீடிஸ்டைன்ட். ஆண்டவர் எழுதி வச்சிட்டார், இதை தான் சொல்லணும். அவர் எழுதி வைக்காத எதையுமே இவர் என்ன செய்ய மாட்டாருங்க, சொல்ல மாட்டார். யோசேப்பு அப்பா சொன்னதுனால என்ன செய்கிறாருங்க, செய்கிறார். இன்றைக்கி நம்முடைய அப்பாவும் என்ன வச்சுருக்கிறாருங்க, நிறைய விஷயத்த சொல்லி வச்சுருக்கிறார், எப்படி எப்படி இருக்கணும். விசேஷமாக இப்போ இந்த கொடுக்குறோம் இந்த செய்தியை, சிநேகிக்கணும். யாரை சிநேகிக்க வேண்டும்? பட்சமாய் பேசாதவர்கள், பாசமாய் பேசாதவர்கள், அவர்களே என்ன செய்ய வேண்டும்? சிநேகிக்க வேண்டும். எந்த எல்லைக்கு சிநேகிக்க வேண்டும்? ஊக்கமாய். வாசனம் இல்லையா 1 பேதுரு 1:22 எப்படி சிநேகிக்க வேண்டும்? மாயமற்ற இருதயத்தோடே, சுத்த மனசாட்சி, சுத்த மனதோடே, ஊக்கமாய், ஆழமாய் சிநேகிக்க வேண்டும். யோசேப்பு அதை செய்தார். காரணம், அது யாருடைய கட்டளை? அப்பா, தகப்பனுடைய கட்டளை. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு பிடிக்காத விஷயமாக இருக்கலாம், நம்மால் மனித பார்வையிலே செய்ய முடியாதவைகளாக இருக்கலாம், நம்மால் மனித மூளையின்படி சாத்தியமற்றவைகளாக இருக்கலாம். அதையும் மீறி நம்மை செய்ய வைக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நான் இப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னது யார்? என் பரம தகப்பன், என்னுடைய பரமபிதா, என்னுடைய பரமபிதா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா சட்டதிட்டங்களையும் கட்டளைகளையும் சரிவர நாம் கடந்த நாட்களிலே சூழ்நிலைகளை முன்னிட்டு, மனிதர்களை முன்னிட்டு சரியாக செய்யாமல் இருப்போமே ஆனால், நமக்குள்ளே நாம் மீண்டுமாக வலியுறுத்த வேண்டிய விஷயம், எனக்கு சொல்லப்பட்டவைகள் யாரால் சொல்லப்பட்டவைகள்? என்னுடைய தந்தையினாலே, என்னுடைய தகப்பனால் சொல்லப்பட்டவைகள். அவர் சொன்னார் என்பதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அப்பா சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே மனித தன்மையிலே, மனுஷீகத்திலே அதை செய்ய முடியாததாக இருக்கக்கூடும். அதை நியாயப்படுத்துவதற்கு 1008 காரணங்கள் என்ன செய்ய முடியுங்க, சொல்ல முடியும். ஆனால் அதெல்லாம் மீறி நம்மளை செய்ய வைக்க வேண்டிய, உந்த வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? சொன்னது யாரு? அப்பா. வாழ்க்கையில் பல விஷயங்களை ஆண்டவர் உணர்த்தியும் செய்யாமல் இருந்துட்டோம்னா, இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க, அதனால் நான் என்ன செய்கிறேன். ராமுழுதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கல, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ராமுழுதும் பிரயாசப்பட்டேன், நியாயம் கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணி பார்த்தாரு. ஆனால் அதெல்லாம் தாண்டி நிற்கிற விஷயம் என்ன தெரியுமா? சொல்கிறது யாரு? மேசியா சொல்கிறாரு, கிறிஸ்து சொல்லிட்டாரு, அதனால நான் என்ன செய்கிறேன்? போடுறேன். மனுஷிகத்தில் செய்ய முடியாத பல விஷயங்கள், லாஜிக்கலாக பல விஷயங்கள் நமக்கு ஒத்து வராது. பட் வேண்டாம், அதையும் மீறி நம்ம செய்ய வைக்க வேண்டிய ஒரு கான்ஸ்டன்ட் ரிமைண்டர், எனக்கு இந்த விஷயத்தையெல்லாம் செய்யணும்னு சொல்கிறது யாருங்க? அப்பா சொன்னாருங்கிறதுக்காக, கடமைக்காகவும் இவர் என்ன செய்யலை. அப்பா சொன்னதுக்காக கடமைக்காகவும் செய்யலை. இன்னொரு விஷயத்தில் சொல்ல போனால் இப்படி சொல்லணும், பிதாவினுடைய அன்பு ரொம்ப ருசித்ததுனால சகோதரனுடைய பகை ஒரு பெருசாக என்ன செய்யலைங்க, இவருக்கு தெரியலை. பிதாவினுடைய அன்பை ருசித்தவனுக்கு சகோதரனுடைய பகை என்ன செய்யாதுங்க, பெரிதா தெரியாது. இன்னொரு வகையில் சொல்ல போனால், சகோதரனுடைய பகையை விஞ்சி செய்வது தான், அல்லது மீறி நிற்பது தான் பிதாவினுடைய அன்பு. சின்ன வயசுலேருந்து அன்பையே பெற்ற மனிதன் அல்லவா, பிதாவினுடைய பாசத்தை பெற்றுக்கொண்டவன் அல்லவா, பிதாவினுடைய அன்பை அதிகமாய் ருசித்தவன் அல்லவா. ஆகவே இவர்களுடைய அண்ணன்மார் இவன் மீது பட்சமாய் பேசாதது இவனுக்கு நன்றாக தெரியும். அண்ணன்மார் பகைக்கிறார்கள் என்பது தெரியும், அண்ணன்மார்கள் பொறாமை கொள்ளுகிறார்கள் என்பது தெரியும். ஆனால் அதையும் மிஞ்சி நிற்பது தான் என்னதுங்க, பிதாவினுடைய அன்பு. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட பல மனிதர்களுடைய விஷயங்கள், சக உதிரன், சகோதரனாலே எப்படி பிரித்து சொல்கிறாங்கங்க, சக உதிரன். நம் தேவனுடைய இரத்தத்தினாலே மீட்டு கொள்ளப்பட்ட நாம் எல்லாருமே ஆண்டவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் அனைவருமே சக உதிரர்கள், ஒரே இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். ஒருவேளை அந்த மனுஷீகத்திலே பலவிதமான எதிர்ப்புகள் விஷயங்கள் இருந்தாலும், பிதாவினுடைய அன்பை ருசித்த நம்மாலே மற்றவர்களுடைய பகை நமக்கு பெரிதாக தெரியக்கூடாது. யோசேப்பே, ஏன் நேசிக்கிறாய்? உன்னுடைய தகப்பனுக்கு எப்படி உன்னுடைய சகோதரர் மேல் இவ்வளவாக அன்பு கூற முடிந்தது என்று சொன்னால் அவன் சொல்லுவான், இது யாருடைய கட்டளை? பிதாவினுடைய கட்டளை. இரண்டாவதாக, பிதாவினுடைய அன்பை பார்க்கும் பொழுது சகோதரனுடைய பகை எனக்கு பெரிதாக என்ன செய்யவில்லை, தெரியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலையும் நீங்களும் நானும்
பகையை பெரிதாக எடுத்துக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால், பட்சமாய் பேசாத சக மனிதர்களிடத்திலே, சக விசுவாசிகளினிடத்திலே, சக உறவுகளினிடத்திலே நமக்கு ஏதாகிலும் மனஸ்தாபங்கள் இருந்து அது நமக்கு பெரிதாக தெரிய வேண்டும் என்று சொன்னால், நாம் இன்னைக்கு ஒரு ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இதை விஞ்சுகிற அளவுக்கு உம்முடைய அன்பை நான் என்ன செய்ய வேண்டும்? ருசிக்க வேண்டும். இந்த பகை உணர்வை மறக்கத்தக்கதாக உம்முடைய அன்பால் நான் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? நிறையப்பட்டிருக்க வேண்டும். உம்முடைய அன்பை நான் அனுபவிக்க வேண்டும். உம்முடைய அன்பை நான் ருசிக்க வேண்டும். அன்பை நான் ருசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பொதுவாகவே அன்பு வி ரிக்வயர் ரெசிப்ரோகேஷன். அன்பு காட்டுனா அன்பு என்ன செய்வோங்க? எதிர்பார்ப்போம். அன்பு செலுத்தினா அன்பு எதிர்பார்ப்போம். தேர் வாஸ் நோ ரெசிப்ரோகேஷன் ஃபார் த பிரதர்லி லவ் தட் ஜோசப் ஷோடு டுவர்ட்ஸ் ஹிஸ் பிரதர்ஸ். ஒரு பிரதிபலிப்பு அவங்ககிட்ட இருந்து என்ன செய்யலைங்க? இல்லவே இல்லை. நீங்கள் ஃபுல் எபிசோடு அப்படியே ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். யோசேப்பினுடைய ஃபுல் எபிசோடை ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். எங்கேயாச்சிலும் இவ்வளோ செஞ்சு இவன் நம்ம மேலே பாசமாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிரதர்ஸ் இவன் மேலே அன்பு செலுத்தினதாக நீங்கள் வாசிக்கவே முடியாது. அவங்களுக்கெல்லாம் என்ன பயம் இருந்துச்சுன்னா, கில்ட்டி கான்ஷியஸ் இருந்துச்சு. ஐயையோ, நம்ம செஞ்ச தவறுனால நமக்கு இப்போ என்ன செய்கிறோம்? கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற கில்ட்டி கான்ஷியஸ் இருந்துச்சு. கில்ட்டி கான்ஷியஸ்னால ஐயோ இவன் நமக்கு ஏதாச்சும் என்ன செஞ்சிருவான், நல்லா வச்சு செஞ்சிருவானோங்கிற பயம் இருந்துச்சு. பயம் இருந்தது, குற்ற உணர்வு இருந்தது. இவ்வளவு செஞ்சு இவன் அவளை நேசிக்கிறானேங்கிற ரெசிப்ரோகேஷன் கொஞ்சம் கூட அவங்ககிட்ட என்ன செய்யலைங்க? இல்லவே இல்லை. டோன்ட் எவர் எக்ஸ்பெக்ட் ரெசிப்ரோகேஷன் ஃபார் பிரதர்லி லவ். ஒரு ரெசிப்ரோகேஷன் கிடையாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அவனுக்கு சகோதரருக்கு கில்ட்டி கான்ஷியஸ் இருந்துச்சு. சகோதரர் பயந்தாங்க. ஆனால் எந்த இடத்துலயாச்சும் இவ்வளோ செஞ்சு இவன் நம்மளை இவ்வளோ நேசிக்கிறானே என்ற எண்ணம் அவர்களுக்கு என்ன செய்யவில்லைங்க? வரவே இல்லை. வரவே இல்லை. அப்படின்னா என்னத்த தெரியுமா? தேவனுடைய அன்பை ருசித்தவனுக்கு தேவனுடைய அன்பே போதுமானதுங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? தேவனுடைய அன்பை ருசித்தவனுக்கு தேவனுடைய அன்பு போதுமானது. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா விஷயம் தேவையே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு சின்ன இதை நான் ஏதோ பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். சின்ன வயசுல இருந்தே என்னதான் இருந்தாலும் ஒரு ஊழியக்காருடைய பையன், ஒரு பிரசங்கியாருடைய பையன் அப்படிங்கிறதுனால எனக்கு பல மேடைகள் கிடைச்சது. சின்ன வயசுலேருந்தே நான் போயிருக்கிறேன், செய்தி கொடுக்க போயிருக்கிறேன். பலரும் பலவாறு பேசுவாங்க. நிறைய சின்ன வயசுலேருந்தே உற்சாகப்படுகிற வார்த்தைகளை கேட்டுக்கிறேன். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா, மீன் குட்டிக்கு மீன் நீந்த தெரியணுமா, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்னுடைய மனசு எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு தேவ சமூகத்தில் போய் நின்னேன்னா எனக்கு என்ன நிறைவு இருக்குதோ அதுதான் ஃபைனல். மக்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு நான் என்ன செய்கிறது இல்லைங்க, உற்சாகம் அடைகிறதே கிடையாது. நான் மாற்றிக்கிட்டேன் என் பாலிசியை. மக்கள் இன்றைக்கி நல்லா இருக்கும்பாங்க, நாளைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு முகஸ்துதிக்காக சொல்லலாம், சரி உற்சாகப்படுத்தணும்னு சொல்லலாம். ஆனால் உண்மையாகவே சரியாக பண்ணியிருக்கிறோமான்னு சொல்கிறது யார் தாங்க? ஆண்டவர் தான். ஜோமனம் இதை முடிச்சுட்டு சாயங்காலம் போய் தேவ சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரே என் வேலையை கரெக்டாக முடிச்சேனான்னு கேட்கும்போது கர்த்தர் கொடுக்குற அந்த அமைதி இருக்குது பாருங்கள், அந்த பீஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் ஃபைனல். அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களினுடைய ரெசிப்ரோகேஷனை வச்சு நம்முடைய உணர்வுகள் என்ன செய்யக்கூடாதுங்க, மாறவே கூடாது. தேவன் எனக்கு போதுமானவராக இருக்கணும். யோசேப்பை பொறுத்த மட்டும் அவனுடைய பிரதர்ஸ் ஒரு காலத்திலேயே அவனுக்கு என்ன செய்யலைங்க, ரெசிப்ரோகேட்டே பண்ணல. அதனால இவருடைய அன்பு இருக்க குறைஞ்சுதா? இல்லையே, அதே இன்டென்சிட்டி தானே. அன்பு செலுத்தினா அன்பு எதிர்பார்ப்போம். ஆனால் அன்பு செலுத்தினா அன்புக்கு பிரதிபலிப்பு கடைசி வரைக்கும் என்ன செய்யலைங்க, வரவே இல்லை. இவர் தான் செலுத்த வேண்டியதாக இருந்தது. நாலாவதாக, பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அன்போடு சகோதரரை நேசித்து அதன் வெளிப்பாடாக கண்டுபிடிக்கும் அளவும் தெரிந்தவனுக்கு கிடைச்சது என்னதுங்க? அன்பு செலுத்தினா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் ரெசிப்ரோகேஷன் கிடைக்காது அவங்ககிட்ட இருந்து. சரி, மற்றது அதுக்காக எனக்கு மற்ற ஏதாச்சும் பெர்ஃபெக்டாக வாழ்க்கை நல்லாயிருக்கும். எனக்கு பொதுவாகவே ஒரு நல்லது ஆண்டவருக்கு விஷயம் கீழ்ப்படிந்தால் நன்மை நடக்கும், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் இருக்கும். இதுதான் நம்முடைய எண்ணம் இல்லையா? எல்லாத்தையுமே ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து தானே நம்ம செய்கிறோம். இவர் கீழ்ப்படிஞ்சாரே அப்பாவுக்கு, அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு சகோதரரை நேசித்தாரே, ஜெனியூனாக நேசித்தாரே, அதனால தான் அப்பா சொன்ன எல்லையும் தாண்டி எக்ஸ்ட்ராவாக போய் 24 கிலோமீட்டர் தேடி போனார். இவருக்கு என்ன கிடச்சிதுங்க? ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சாரா? ஆண்டவர் அவரை உயர்த்தினாரா? ஆண்டவர் அவரை சந்தோஷமாக வச்சாரா? அவருக்கு மனசில் நிம்மதி இருந்துச்சா? என்ன இருந்துச்சு? அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு சகோதரரை நேசித்ததுனால இவருக்கு என்னங்க கிடைச்சது? அவங்க அண்ணன் மாதிரியே சொல்கிற வார்த்தைகளை பாருங்கள்.
அவங்க அண்ணன் மாதிரியே சொல்கிற வார்த்தைகளை பாருங்கள். 42வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 21வது வசனம். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம். அன்னைமாரை விசாரிக்கிறதற்காக வருகிறார்கள். அவன் வரும்போதே இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? ரெடி ஆகிறாங்க. எதுக்கு? வரவேற்கிறதற்கா? இல்லை, கொலை செய்வதற்கு ரெடி ஆகிறார்கள். அங்கே விசாரிக்க வருகிறான், இங்கே என்ன ரெடி ஆகிட்டு இருக்குங்க? கொலை செய்வதற்கான திட்டம் தீட்டப்படுகிறது. துரோகம். அது மாத்திரமல்ல, அதே வசனத்தில் அவங்க கூட வார்த்தையை சொல்கிற பாருங்க, நம்மேல் சுமந்தது அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது. நீங்கள் ஆக்சுவலி 37வது அதிகாரத்தில் அந்த இவனுடைய கேப்சரிங்கு, அதுக்கப்புறம் குழியில் போடுறது, அதுக்கப்புறம் விற்கிறது, இந்த எபிசோடு பார்க்குறீங்கல்ல, இதில் யோசேப்பினுடைய எந்த ரெஸ்பான்ஸஸும் அதில் ரெக்கார்ட் ஆகலை. நமக்கு அப்படியே ஃபுல்லாக ஒரு நரேஷன் தான் இருக்குது. ஆனால் யோசேப்புடைய ரெஸ்பான்சஸ் இந்தந்த மாதிரியான சில ஹிண்ட்ஸ் மூலமாக கிடைக்கும். என்ன கிடைக்குது? அவன் என்ன செஞ்சானாம்? கெஞ்சி வேண்டிக் கொண்டான். அதுவும் ஆச்சரியமாக இருக்கும். அவனை குழியில் போட்டுட்டு இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? சாப்பிட்றதுக்கு என்ன செய்வாங்க? உட்காருவாங்க. பாருங்க, அப்படி தானே வாசிக்கிறோம். 24வது வசனம் எப்படி முடியுது? அவனை 24 என்ன வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 37:24. அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியாக இருந்தது. குழியில் போட்டதுக்கப்புறம் இவங்க என்ன செய்கிறார்கள்? 25 வசனம், பின்பு அவர்கள் போஜனை செய்யும்படி உட்கார்ந்தார்கள். இப்போ 2 வசனத்தை கனெக்ட் பண்ணி பாருங்க. இவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? குழியில் இருக்கிறான். உள்ளே இருந்துட்டு கெஞ்சுறான், அண்ணே அண்ணே காப்பாத்துங்கண்ணே, அண்ணே காப்பாத்துங்கண்ணேன்னு கெஞ்சுறான். அந்த சத்தத்தை மஃபில் பண்ணிட்டு தான் இவங்க என்ன செய்கிறாங்க? சாப்பிட்றாங்க. அங்கே சத்தம் கேட்க இவங்களுக்கு பசி நல்லா என்ன செய்யுதுங்க? எடுக்குது. அங்கே சத்தம் கேட்க இவங்களுடைய சாப்பாட்டினுடைய தீவிரம் அதிகரிக்கிறது. அது மாத்திரமல்ல, 42:21 இன்னொரு வார்த்தையும் வருகிறது, நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது. அடுத்த வாசகம் என்ன வருது பாருங்க, 42:21. அவனுடைய மன வியாகுலத்தை நாம் நல்லா வார்த்தைகளை பாருங்க. வியாகுலம் எப்படிப்பட்ட வியாகுலம்? மன வியாகுலம். ஆனால் அது என்ன செய்யப்படுகிறதா? காணப்படுகிறது. மன வியாகுலம் ஆனால் எங்கே வருதுங்க? தெரியத்தக்கதாக இருக்கிறது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஹவு ஹி வுட் ஹவ் எக்ஸ்பிரஸ்ட். என்ன செஞ்சாருன்னு நமக்கு வேதம் மறைச்சிருச்சுங்க. யோசேப்பு அன்னைமாரோடு விற்கப்படுற வரைக்கும் அன்னைமாரோடு இருந்த அந்த எபிசோடில் யோசேப்பினுடைய ரியாக்ஷன்ஸும் ரெஸ்பான்சஸும் வேதத்தில் நமக்கு சொல்லப்படலை. ஆனால் இங்கே லைட்டாக சில ஹிண்ட்ஸ் வருது. என்னவா செஞ்சாரா? கெஞ்சினார். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரா? மன வியாகுலம் காணத்தக்கதாக இருந்துச்சு. வியாகுலம் என்னவோ மனசில், ஆனால் அது எப்படி இருந்துச்சுங்க? காணத்தக்கதாக இருந்தது. ஆண்டவர் நம்மளுடைய கற்பனைக்கு விட்டுட்டார் என்னெல்லாம் கஷ்டப்பட்டுருப்பாருங்கிறத. அது மாத்திரமல்ல, 22வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது ரூபன், 42:22, அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு. அப்போ என்ன செய்தார்கள்? இவனுக்கு விரோதமாக என்ன செய்யப்பட்டது? துரோகம் இழைக்கப்பட்டது மாத்திரமல்ல, பாவமும் செய்யப்பட்டது. இவருடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 105வது சங்கீதம், 105வது சங்கீதத்தினுடைய 18வது வசனத்தை பாருங்கள். 105வது சங்கீதம் 18வது வசனம் என்ன வாசிக்கிறோம்? அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. எவ்வளோ ஒரு கொடூரமான சூழ்நிலை பாருங்க. தகப்பனை நேசித்து தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தால் என்ன கிடைக்கும்? சொல்லுங்க. தகப்பனை நேசித்து தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தால் என்ன கிடைக்கும்? பிரியமானவர்களே, நல்ல ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார், மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இதோ சீயோனிலிருந்து உனக்கு என்ன செய்ய வரும்? ஆசீர்வாதம் வரும். இன்று நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதெல்லாம் நாணயத்தினுடைய ஒரு பக்கம். நாணயத்தினுடைய மறுபக்கம், கர்த்தர் சொன்னாருங்கிறதுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். பிரதிபலிப்பு, ரெஸ்பான்சஸ், ரெஸ்பான்சஸ் எப்படி தான் இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இதையும் மிஞ்சி செல்லுவதற்கு இவனை உந்தி செல்லின விஷயம் என்ன தெரியுமா? தகப்பனுடைய அன்பு. கிறிஸ்துவினுடைய அன்பு நம்மளே பூரணமாக இருந்தால் மனிதர்களுடைய இர்ரெஸ்பான்சிவ்னஸையும் அன்ரெசிப்ரோகேட்டட் லவ்வாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி நம்மளால் என்ன செய்ய முடியுங்க? செல்ல முடியும். நமக்குள்ளே இன்றைக்கி ஒரே ஒரு ப்ரேயர் தான் இருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் நான் என்ன செய்யணும்? நிறையணும். உம்முடைய அன்பினால் நான் நிறைந்து காணப்பட வேண்டும். உம்முடைய அன்பு நிறையாததுனால தான் மற்றவர்களுடைய பகை எனக்கு என்ன செய்கிறதுங்க? பெருசாக தெரியுது. உம்முடைய அன்புனால நான் நிறையாததுனால தான் மற்றவர்களுடைய
பட்சமாய் பேசாத நிலைமை எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது இல்லை. அதெல்லாம் இருந்தாலும் நான் அவர்களையும் என்ன செய்ய வேண்டும்? தேடி செல்ல வேண்டும். அவர்களையும் விசாரிக்க வேண்டும். அவர்களையும் தேடி செல்ல வேண்டும். அவர்களையும் விசாரிக்க வேண்டும். நெகட்டிவ் ரெஸ்பான்சஸும் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வந்தாலும் உங்களுடைய அன்பில் நான் என்ன செய்யணும்? தொடரணும். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்கள். சும்மா சாதாரணமாக ஒரு நாள் 2 நாள் கஷ்டம் இல்லைங்க. அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால எவ்வளோ நாள் கஷ்டம் சொல்லுங்கள்? அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால எவ்வளோ நாள் கஷ்டங்க? இங்கே அண்ணனை தேடி போகும்போது வயசு 17, விற்கப்படும் போது வயசு 17, பார்வோன் முன்னாடி நிற்கும்போது வயசு எத்தனை? 30 வயசு. எத்தனை வருஷம் பையன்? எத்தனை வருஷம் அவர் இந்த இடையில உள்ள காலங்கள் போயிடுச்சு? 13 வருஷம். 13 வருஷம். அதுக்கப்புறம் 7 வருஷம் என்ன இருந்ததுங்க? பஞ்சம். 7 வருஷம் பஞ்சம். ஃபஸ்ட்டு எப்படிப்பட்ட பஞ்சம்? நல்ல செழுமையாக இருந்துச்சு. அதுக்கடுத்த 7 வருஷத்துல தான் என்ன வருதுங்க? ஃபஸ்ட்டு நல்ல செழுமையாக இருந்துச்சு. அதுக்கடுத்த 7 வருஷம் பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்தின் நாட்களில் தான் யாரை சந்திக்கிறாரு? அப்போ 13 + 7 20 வருஷம் கழிச்சு தான் யாரை சந்திக்கிறாருங்க? அன்னைமாரை சந்திக்கிறாரு. அதில் ஒரு அருமையான வாசகம் வரும் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42வது அதிகாரம். நான் ஏற்கனவே பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு செய்தியை எடுத்திருக்கிறேன், யோசேப்பு அழுதான் என்று சொல்லி. அதில் ஒரு அருமையான வாசகம் பாருங்கள். 8வது வசனம் பாருங்கள். ஆதியாகமம் 42:8. யோசேப்பு அவர்களே தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. தேவனை நேசிக்கின்ற பிதாவினுடைய அன்பினால் நிறைந்திருக்கிற மனிதனுக்கு காலங்கள் சென்றாலும், வருடங்கள் கழிந்தாலும், டிக்கேடு போனாலும், ரெண்டு பத்தாண்டுகள் கழிந்தாலும், அன்னைமாரை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிட்டான், இது யார்? இது ரூபன் வந்திருக்கான்ப்பா, சிமியோனு, லேவி, யூதா, இசக்கார், செபுலோன் எல்லாம் வந்திருக்காங்க. தேடி பார்க்குறான். ஒரு ஆள் என்னது காணோம். யாரை காணோம்? பெஞ்சமின். அவனையும் பார்க்க ஆசை. ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரு. வேறு உங்களுக்கு அந்த விஷயம்லாம் தெரியும் இல்லையா? பாடம். அன்பை ருசித்தவனுக்கு சகோதரரை என்ன செய்ய முடியாதுங்க? மறக்க முடியாது. அது என்னதான் பகை செஞ்சிருந்தாலும், என்னதான் பட்சமாய் பேசாமல் இருந்தாலும், என்னதான் பகைத்தாலும், கோபம் செய்தாலும், பொறாமை கொண்டாலும், அன்பை ருசித்தவர்களுக்கு காலங்கள் சென்றாலும் சகோதரரை என்ன செய்ய முடியாதுங்க? மறக்க முடியாது. சகோதரனுடைய அன்பை ருசித்தவனுக்கு இன்னைக்கு ஒருத்தர் அன்பு செஞ்சால் அவங்கள மறக்க மாட்டேங்கிறோம். அதே நேரத்தில் அதில் நெகட்டிவ் எஃபெக்டும் இருக்குது, அதில் மாற்றியும் இருக்குது. ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுத்தினா அவனே என்ன செய்ய மாட்டோம்? மறக்க மாட்டோம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவ அன்பு நிறைந்திருந்தால் காலங்கள் மாறினாலும் அவர்கள் மீது உள்ள அன்பும் பாசமும் நமக்கு குறையாமலே இருக்க வேண்டும். யோசேப்பு சகோதரரை நேசிக்கிறான். அது மாத்திரமல்ல, யோசேப்பு சகோதரரை தேடி சென்றது மாத்திரமல்ல, அவருடைய பிரச்சனைகளை குறைவுகளை தீர்த்து வைக்கிறதை பார்க்குறோம். 42 வசனத்தை பாருங்கள். இவங்களை 42 அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 42 அதிகாரத்தில் 7வது வசனத்தில் அவர்கள்ட்ட கேட்குறாரு. கடைசி வாசகம் மட்டும் சொல்கிறேன். கானான் தேசத்துலேருந்து தானியம் கொள்ள வந்தோம். 19 வசனத்தில், நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டுண்டு இருக்கட்டும், மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு. அப்போ அவருடைய தேவையை சந்திக்கிறான். அவருடைய பிரச்சனையை அவன் தீர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 3வதாக அவருடைய செயலை குறித்து நாம் பார்க்கும்போது சகோதரரை திருத்துகிறதை நாம் பார்க்குறோம். என்னெல்லாம் செய்கிறாரு? அந்த திருத்துறதுக்கு அவர் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பாருங்கள். 42வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்றும் அறிந்து கொண்டாலும் அவர் அறிந்தும் அறியாதவன் போல என்னெல்லாம் செய்கிறாரு? கடினமாய் அவர்களோட பேசுகிறார். திருத்துவதற்கு அவர் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் 1, கடினமாக பேசுகிறார். 17வது வசனம், அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே வைத்தான். 3 நாள் காவலிலே வைத்தான். 28வது வசனம் 42:28 என்ன வாசிக்கிறோம்? தன் சகோதரரை பார்த்து, என் பணம் இது திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது. அப்போ அவங்களுக்குள்ள பயத்தை, சோர்வை என்ன செய்கிறான்? கொண்டு வருகிறான். 43வது அதிகாரம் 18வது வசனத்தில் இதே விஷயத்தை பார்க்க முடியும். 43:18, தாங்கள் யோசேப்பின் வீட்டுக்கு கொண்டு போகிறதை அவர்கள் கண்டு பயந்து. அப்போ சகோதரரை திருத்துவதற்கு இவர் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரு? கடினமாய் பேசுகிறார், காவலிலே வைக்கிறார், அதுக்கப்புறம் அவங்களுக்கு சோர்வையும் பயத்தை உண்டாக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸை இவர் என்ன செய்கிறாருங்க? ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறார், உருவாக்குகிறார். ஆனால் இதெல்லாம் செய்யும்போது என்னமோ இவர் ரொம்ப கடினமான ஆளாக தெரிந்தாலும், இதையெல்லாம் செய்யும்போது கூடவே அகாமடேட் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா? 42வது அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்கள். 42:24 என்ன வாசிக்கின்றோம்? அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது.
அப்புறம் போய் அழுது 43:30 பாருங்கள். 43:30 யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி 45வது அதிகாரம் 2வது வசனத்தை வாருங்கள். அவன் சத்தமிட்டு அழுதான். யோசேப்பு சகோதரரை திருத்துறதுக்கு கொஞ்சம் கடினமான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறார். கடினமாக பேசுகிறார், காவலிலே வைக்கிறார், பயத்தை சோர்வை உண்டாக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸை இவரே உருவாக்குகிறார். ஆனால் இதையெல்லாம் செய்யும் போது அவருடைய ஆட்டிடியூட் என்னங்க? அழுகிறார். ஆண்டவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதுட்டு தான் சொல்கிறாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்திருந்தாய், ஆனால் நலமாக இருக்கும். சாமுவேலை பற்றி வாசிக்கிறோம். கர்த்தர் யாரை புறக்கணிச்சிட்டாரு? சவுலை புறக்கணிச்சிட்டார். வேதத்தில் பாருங்கள், அந்த 1 சாமுவேல் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் அழகான ஒரு வாசகம் வரும். 13:13 புத்தினமாய் செய்தீர்னு சொல்கிறாரு சவுலை பார்த்து சாமுவேல் சொல்கிறார். அதே நேரத்தில் 15வது அதிகாரத்துக்கு பாருங்கள். 15வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை பாருங்கள். 15:11 நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான்னு கர்த்தர் சொல்கிறாரு. வேதத்தில் வாசிக்கிறான், சாமுவேல் மனம் நொந்து ராமுழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ராமுழுதும் 35வது வசனத்தை பாருங்கள். அதே அதிகாரம் 35வது வசனம், சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேல் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டே இருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அன்பு சரி செய்யும், சிக்ஷை செய்யும். ஆனால் அதையெல்லாம் எதோடு செய்யுங்க? அழுகையோடு செய்யும், கஷ்டத்தோடு செய்யும். கடைசியாக ஒரே ஒரு குறிப்பு. 45வது அதிகாரத்தில் அவர் யோசேப்பு தன்னை ரிவீல் பண்ணுறதை பார்க்குறோம். அதில் ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். 45வது அதிகாரம் 1வது வசனம், அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல், முக்கியமான ஒரு விஷயம், யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில் இருக்கிற யாருக்கும் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இன்டர்னல் பிரச்சனை என்ன செய்யலைங்க? தெரியவே வரல. வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியும், அவனுடைய சகோதரர் விட்டுறாங்கன்னு தெரியும், அவங்க சகோதரரை இவர் எங்கேயோ இருக்கிறாருன்னு மட்டும் தெரியும். ஆனால் இந்த எல்லா விஷயங்கள் பிரச்சனைகள் இவர் என்ன செய்யலைங்க? வெளியில் யார்கிட்டையும் என்ன செய்யலைங்க? கொண்டு போகல. ரகசியமாக சரி செய்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சிநேகம் நம்மிடத்தில் எப்படி உண்டு? நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். நாம் எல்லாரும் சகோதரர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம் ஒன்றாக இருக்கும்படியாக நாம் அழைத்திருக்கிறோம். நாம் எப்படி இருக்க வேண்டும்? மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சுத்த மனசாட்சியிலிருந்து வரக்கூடிய சகோதர சிநேகம் இருக்க வேண்டும். ஊக்கமான சகோதர சிநேகம் இருக்க வேண்டும். யோசேப்பை போல பிதா சொன்னார் என்பதற்காக எப்படிப்பட்டவர்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும், தேட வேண்டும். பிரதியுபகாரத்தை எதிர்பார்க்கக்கூடாது, ரெசிப்ரோகேஷன் எதிர்பார்க்கக்கூடாது. பாடுகள் தான் மிஞ்சும், ஆனாலும் பரவாயில்லை. கிறிஸ்துவினுடைய அன்பு அவைகளின் ஊடாக நம்மை கடத்தி செல்வதற்கு நம்மை உற்சாகப்படுத்த வேண்டும். சகோதரரை சரி செய்யும் போது அழுகையோடு செய்ய வேண்டும் அல்லது கரிசனையோடு செய்ய வேண்டும். சகோதரருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் போது புறஜாதியாருக்கு மற்றவர்களுக்கு தெரியாத அளவுக்கு ரகசியம் காக்க வேண்டும். இப்படிப்பட்ட பாடங்களை கற்றுக்கொண்டு வரும் நாட்களிலே சகோதர சிநேகத்தில் வளருவோம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை நாளிலே எங்களோடு கூட உங்களுடைய வார்த்தையின் மூலமாக பேசினீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. கிறிஸ்தவர்களுக்கு என்றே இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு சகோதரத்துவம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரராக நீர் வைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஜெபித்ததற்கு நீர் பதில் தருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் ஊக்கமான சகோதர சிநேகத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று கற்பித்திருக்கிறீர். சுத்த மனசாட்சியிலிருந்து வரக்கூடிய சகோதர சிநேகமாக இருக்க வேண்டும் என்று நீர் வெளிப்படுத்தியிருக்கிற வரும் நாட்களிலே நாங்கள் அதுபோல இருக்க உதவி செய்தல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு நல்ல ஒரு உதாரணமாக யோசேப்புக்கு நிறுத்தினதற்காக ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, பட்சமாய் பேசாத சகோதரர்கள் தான், பகைத்த சகோதரர்கள் தான், பொறாமை கொண்ட சகோதரர்கள் தான், கொல்ல முயற்சித்த சகோதரர்கள் தான், ஆனாலும் அவர்களையும் அவன் தேடி செல்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே கூடுதலாக அவன் பயணம் செய்து தேடுகிறதை பார்க்கிறோம். பிதா சொன்னார் என்பதற்காக நாங்களும் கூட நீர் சொன்ன அந்த கட்டளைக்காக உம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் நாங்கள் அதுபோல நாங்கள் செயல்பட, உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்பட இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம்.
அது மாத்திரமல்ல, ஆண்டவரே கர்த்தாவே, பிதாவின் மேல் இருக்கக்கூடிய அந்த அன்பு, பிதாவினுடைய அன்பு மனிதர்கள் மேல் இருக்கக்கூடிய பகையை ஆண்டவரை மறக்கடிக்க செய்யத்தக்கதாக அந்த அன்பை அதிகமாக ருசிக்க உதவி செய்யும். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலே நாங்கள் நிறைந்து காணப்பட உதவி செய்யும். உம்முடைய அன்பை அதிகமாக ருசிக்க உதவி செய்யும். பிரதிபகாரம், பிரதிச்செயல் எதிர்பாராமல் செய்ய உதவி செய்யும். ஆண்டவரே, கஷ்டங்கள் தான் வரும். பிதாவுக்கு கீழ்ப்படிவதனாலே துன்பங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், எந்த விதமான ஆண்டவரே ரெசிப்ரோகேஷனும் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் நாங்கள் தொடர உதவி செய்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எந்த மனிதர்களினுடைய ஆண்டவரே கர்த்தாவே பிரதி செயலையும் எதிர்பாராமல் செய்யக்கூடிய அளவுக்கு உம்முடைய அன்பை நாங்கள் ருசிக்கிறவர்களாக மாற எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். சகோதரரை அறிந்து கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே சரி செய்வதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கும்போது கண்ணீரோடு அந்த முயற்சிகளை எடுக்க உதவி செய்யும். எங்களுடையக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் மற்றவர்களுக்கு தெரியாத அளவுக்கு ரகசியமாய் அதை கையாள உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இப்படிப்பட்ட பாடங்களை எங்களுக்கு இந்த கதாபாத்திரத்தின் மூலமாக தந்ததற்காக ஸ்தோத்திர செலுத்துகின்றோம். வரும் நாட்களிலே இதை பயிற்சித்து உடைய நாமக்காக மகிமைக்காக வாழ உதவி செய்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களோடு இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். மீதியான நேரத்திலே உடைய கிருபை கூட இருப்பதாக. தொடர்ந்துள்ள ஒவ்வொரு கூட்டங்களிலேயும், விசேஷமாக சாயங்காலம் நடக்கிற கூட்டங்களிலேயும் எல்லாரும் கலந்து கொண்டு உடைய நாமத்தை மயப்படுத்த உதவி செய்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தப்படி நடத்தப் போகிறதற்காக ஸ்தோத்திரம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்முடைய சமூகத்திலே மனத்தாழ்மையோடு எடுத்து படைக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.